கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கூட கடந்த சில நாட்களாக நாம் ஒன்றை பேசி வருகிறோம். அதாவது இந்த 2 குருடர்கள் வழியாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவதாக, வழி அருகே அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அதாவது அவர்கள் ஆயத்தம் அடைந்தார்கள். ஆயத்தம் அடைந்தவர்களுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. அதாவது அவ்வழியே இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டு முதலாவதாக எச்சரிக்கையாக இருந்தார்கள். இரண்டாவதாக அவர்கள் ஆயத்தம் அடைந்தார்கள். அந்த சத்தம் கேட்கிறது. அந்த சத்தமே அவர்கள் எச்சரிப்பின் சத்தமாக புரிந்து கொண்டு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். ஆயத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. மூன்றாவதாக, ஆயத்தம் செய்து கொண்ட அவர்கள் விழிப்போடு கூட இருந்தார்கள். அதாவது மனத்தெளிவோடு கூட இருந்து தேவனிடத்தில் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்டு கொண்டார்கள். ஆகவே அவர்கள் பார்வை அடைந்து அவர்கள் பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட இன்னும் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அவர்கள் இந்த காரியத்தை எல்லாம் செய்து முடித்த பிறகு, அதாவது அவர் வழி அருகே உட்கார்ந்திருந்தார்கள், கேள்விப்படுகிறார்கள், கூப்பிட்டார்கள். இந்த 3 காரியத்தையும் நாம் சொல்லுகிறோம். இந்த 3 காரியத்திற்கு பிறகே அங்கு ஒரு காரியம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 30வது அதிகாரம் 34வது வசனத்தில் மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். மனதுருகினார், அவர்கள் கண்களை தொட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த குருடர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த அனுபவத்தில் அவர்களுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த கிரியைகள் நிமித்தமாகவே இங்கு இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனதுருகுகிறார். அப்பொழுது அப்படியானால் இயேசு கிறிஸ்து மனதுருக வேண்டும் என்று சொல்லி நாமும் அநேக நேரங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் அநேக நேரங்களில் இந்த ஜெபத்தை கூட ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த குருடர்களுக்கு நீர் மனதுருகினீரே, எங்களுக்கும் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அநேக நேரங்களில் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட விதங்களில் நாம் இவ்விதமாக ஜெபிப்பது உண்டு. அநேக நேரங்களில், ஆண்டவரே எங்கள் மீது மனதுருக்கமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் ஜெபிக்கிறது உண்டு. இயேசு கிறிஸ்து நம் மீது மனதுருக வேண்டுமானால் நம்முடைய கிரியைகள் எவ்விதமாக இருக்கிறது, நம்முடைய செயல்கள் எவ்விதமாக இருக்கிறது. அந்த குருடர்கள் பல வருடங்களாக வழியருகே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையான மனதுருக்கம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவர்கள் பரிதாபத்தை மட்டுமே சம்பாதித்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய நடந்து போகிறதான ஜனக்கூட்டம், அங்கு போகிறதான மக்கள் கூட்டம், இவர்கள் மூலமாக பல பரிதாபங்களையும் பல ஏளன வார்த்தைகளையும் பல ஏளன வார்த்தைகளினால் அவர்கள் திட்டப்படுகிறதையுமே சம்பாதித்த அவர்கள் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கத்தை சம்பாதிக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் எச்சரிப்போடு கூட இருந்தார்கள், விழிப்போடு கூட இருந்தார்கள். தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்ததுனால அவர்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கத்திற்கு அவர்கள் உட்பட்டார்கள். அந்த மனதுருக்கத்தை அனுபவிப்பதற்கு அது ஒரு நல்ல தருணமாக அமைந்தது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனதுருக்கத்திற்காக அநேக நேரங்களில் நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த மனதுருக்கம் எங்களுக்கு கிடைக்காதா என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். ஆனால் இந்த மனதுருக்கம் நமக்கு வர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நம்மீதும் மனதுருக்கம் காண்பித்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கை மகிழ்விப்பதற்கு இயேசு விரும்ப வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்ததின் விதமாகவே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? அந்த வேத புத்தகத்தின் வழியாக அநேக சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் 100% கை கொள்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே கேள்வி கேட்கும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இன்றைய நாட்களில். ஆகவே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதான சத்திய வசனங்கள் எல்லாம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பேதைகளுக்கு வெளிச்சம் என்று நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சத்திய வசனங்களை நாம் கை கொள்ளும் பொழுது, அதற்கு முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது, நம்முடைய செயல்பாடுகளில் அதை காண்பிக்கும் பொழுது நம்மீதும் இயேசு கிறிஸ்து மனதுருகுவா என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் மனதுருகினார் என்று சொல்லி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கொஞ்சம் நீங்கள் அதே பகுதியை, அதே சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவே ஆகிய உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவர்கள் மனதுருக்கத்தை எப்படி
சம்பாதித்தார்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்று சொன்னால் விசுவாசம், அவருடைய விசுவாசம் ரட்சித்தது. இந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது இந்த விசுவாசத்தை ஒரே வார்த்தையில் அடக்கிவிட முடியாது. இந்த சம்பவத்திலிருந்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த விசுவாசத்தில் காணப்படுகிறதான செயல்பாடுகள், அவர்கள் எச்சரிக்கையாக இருந்தார்கள், ஆயத்தமாக இருந்தார்கள், விழிப்போடு கூட இருந்தார்கள். இந்த மூன்றும் சேர்ந்துதான் அவருடைய விசுவாசத்தை இங்கு காண்பிக்கிறது. இந்த விசுவாசத்தினுடைய பிரதிபலன் தான் அவர்கள் பார்வையடைந்து தேவனுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே இன்றைக்கும் நான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசிகள் அல்லது விசுவாசி என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விசுவாசிகள் என்று சொல்லப்படும் பொழுது இந்த சம்பவத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். எச்சரிக்கையாக இருந்து, ஆயத்தமாக இருந்து, விழிப்போடு கூட இருந்து நம்முடைய செயல்பாடுகளை காண்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மீது மனதுருகி அவர் சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைய காலை நேரத்தில் கூட இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் உங்களை சந்தித்து அவருடைய மனதுருக்கத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டுமானால், அவருடைய மனதுருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு கூட இருங்கள். அந்த விசுவாசத்தை வெளி காண்பீங்கள், தேவனிடத்தில் காண்பிக்க தொடங்குங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக காண்பிக்க தொடங்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மீது மனதுருகி நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு அவரே பெரிய தேவனாக இருக்கிறார். ஆமென்.